வெல்கம் டு கார்கி கிச்சன். வாங்க, நான் இன்னைக்கு ஒரு புதுமையான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறேன். பசலைக்கீரை வச்சுட்டு அல்வா. இது இப்போது எல்லோரும் வீட்டில் இருக்கிற டைம் ஆனதுனால உண்மையிலே பொழுது போல், அதனால நான் 2-3 கீரை வெரைட்டி வச்சு செஞ்சு பார்த்ததில் அதெல்லாம் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது வந்து பசலைக்கீரை வச்சு செஞ்சப்போ அதுலேயே ஒரு பிசுபிசுப்பு இருக்கிறதுனால இந்த அல்வா எனக்கு சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என் சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்யறது. இப்போது நான் பசலைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இதில் இந்த அளவு சால்ட்டு, இதுக்கு மேலே போகக்கூடாது, இவ்வளோ தான் இருக்கணும். ஒரு 3/4 கிளாஸ் கிட்ட வாட்டர் விட்டுருக்கேன். இதை நம்ம 2 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் குக்கர் திறந்துட்டேன். இதில் வாட்டரை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு இதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நான் அரைச்சி வச்சுட்டேன். இது வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே விட்டுக்கிறேன். இது நம்ம அது வேக வச்ச தண்ணி, அதுவும் நம்ம அதோடய விட்டுக்கலாம். ஒரு கிளாஸு நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இது போக போக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணும்னு தெரியும். இப்போ நான் ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இதால் 7 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இது நம்ம கீரை வேக வச்ச அதே தண்ணி தான். அது விட்டுட்டு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சாச்சு, அதுவும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை கேஸில் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கூட வேணும், நான் ஒரு 1/4 கிளாஸ் கூட சேர்த்துக்கிறேன். இப்போதான் லைட்டாக கட்டி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி தான் தனித்தனியாக வரும். இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம அல்வா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் கீரை நான் நெய் விட்டுக்கிறேன். நான் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் விடுறேன். பசலைக்கீரையில் வந்து ஏற்கனவே ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும், அதனால் இது வந்து அல்வா வந்து செமையாக இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்தப்போ
இப்போது இதில் நம்ம பாதாம் பொடிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே வதக்கலை. அதே மாதிரி முந்திரி, கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனால் 6 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருந்தேன். நான் விட்ட நெய்யெல்லாம் அப்படியே வெளியில் வந்துருச்சு. ஒன்று கூட அல்வா இதில் இருந்து இருக்கட்டும். இதில் கலரும் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சு செஞ்சுக்கோங்க. ஒரு தட்டில் எடுத்துட்டு நம்ம இதில் விட்டோம்னா இப்படி ஒட்டாமல் வரணும். கொஞ்சம் கூட இருக்கணும். இது இப்போ சுத்தமாக ஒட்டவே இல்லை. நான் கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். உடனேயே இந்த வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம விட்டுடலாம். சூடாக இருக்கும்போதே நான் இந்த பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 6 மணி நேரம் ஆயிருக்கு. அல்வா நல்லா செட் ஆகிருக்கு. வாங்க எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா அருமையாக செட் ஆகிருக்கு. வந்து இது இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ நான் கட் பண்ணுறேன். உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.